வெல்கம் டு வலிமை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அகாடமியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாமுக்காக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் சீரீஸும் இருக்குது, மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் பிளேலிஸ்ட்டில் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் பற்றின ப்ரொவிஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். ட்ரேட் யூனியன் ஆக்ட் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக கொண்டு வந்துட்டுருக்கோம், அதையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாமுக்கான சிலபஸில் இருக்க ட்ரேட் யூனியன் ஆக்ட் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் தொழிற்சங்கங்களின் பதிவிற்கான நடைமுறைகள், அதாவது ஒரு ட்ரேட் யூனியனை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ட்ரேட் யூனியனை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் மறைமுகமாக கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத வந்து மறைமுகமாக இந்த ஆக்டில் வந்து வற்புறுத்துறாங்க அப்படின்றத இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏன் அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணுற ட்ரேட் யூனியனுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கப்படுது அப்படின்றதுனால, ஸோ அப்போ ட்ரேட் யூனியன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்போ ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத வந்து மறைமுகமாக வந்து வற்புறுத்துறாங்க. ஓகேவா? அடுத்து, ஆனால் இந்த ஆக்டில் ட்ரேட் யூனியனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத இந்த ஆக்டில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்றதும் இருக்குது. நெக்ஸ்ட்டு எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்கான செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 மோட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செக்ஷன் 4ல் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் யூனியனை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் மெம்பர்ஸ், அந்த யூனியனில் எவ்வளோ பேர் மினிமமாக இருக்கணும்னா 7 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிற்சங்க உறுப்பினர்கள் சேர்ந்தாங்கன்னா தொழிற்சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த மெம்பர்ஸ் வந்து எலிஜிபிள், அந்த ட்ரேட் யூனியன் வந்து எலிஜிபிள் அப்படின்றத செக்ஷன் 4ல் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 4ல் உட்பிரிவு 1ல் சொல்லியிருக்காங்க. செகண்டாக ஒரு ப்ரொவிஷன் வந்து 2001ல் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக ஒரு ட்ரேட் யூனியனை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ண போகிறப்போ அந்த ஃபேக்ட்ரியில் குறைந்தபட்சம் 10% தொழிலாளர்கள் அல்லது 100 தொழிலாளர்கள் இவற்றில் எது குறைவோ அந்த எண்ணிக்கைக்கு குறைவில்லாமல் அந்த மெம்பர்ஸ் இருந்தாங்க அந்த ஃபேக்ட்ரியில் அந்த குறிப்பிட்ட நாளில் அப்படின்றப்போ அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி வந்துட்டு அங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்றத 2001ல் இந்த உட்பிரிவோட செகண்ட் ப்ரொவிஷனாக கொண்டு வந்திருக்காங்க. உட்பிரிவு 1ஓட செகண்ட் ப்ரொவிஷனாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஒரு தொழிற்சங்கத்தை வந்து பதிவு செய்கிறதுக்கான விண்ணப்பத்தை வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தொழிற்சங்கத்தோட மெம்பர்ஸோட கவுண்ட்டில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்றப்போ அது வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பாதிக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை வந்து செக்ஷன் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. உட்பிரிவு 2 செக்ஷன் பிரிவு 4ஓட உட்பிரிவு 2ல் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. 7 அல்லது அதற்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து சேர்ந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு விண்ணப்பத்தை அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேரை விண்ணப்பத்திலேருந்து எடுக்கணும்னு யாராவது கேட்டுக்கிட்டாலோ இல்லை அவங்க வந்து அந்த யூனியன் சங்கத்திலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொன்னாலோ இது அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து இன்வேலிடாக ஆக்காது. பிரிவு 4ல் உட்பிரிவு 2ல் குறிப்பிட்டிருக்காங்க.